நீட் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு முறைகேடாக இருக்குது. எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யார் வேணால் எப்படி வேணால் பார்த்து வேணால் எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் எழுச்சிகள் வர இடத்துல குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தைக்கு கூட வராத அரசு நேரடியாக இந்த பாசிச அரசு வந்து வன்முறையில் தான் இறங்குது. நான் இந்த ஜென்சி அப்படின்ட்டு நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனை என்பது இந்த பிரிவுகள்லாம் தாண்டி எவ்வளோதான் நம்மளுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் எதனா இருந்தாலும் இது எல்லாரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு விஷயம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் நீட் தேர்வுனால எந்த ஒரு மாணவரும் இளைஞர்களுடைய உயிரும் பறி போகணுன்றதுக்காக டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய சோனம் வாங்சுக்கை அடாவடித்தனமாக கடத்திட்டு போயிருக்குது டெல்லி காவல்துறை பாஜகவினுடைய ஆதரவோடு. கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் கோரிக்கையில் மிக நியாயமாக இருக்கிறது. அரசு அதை தீர்வு மொழியில் தான் தீர்க்க வேண்டும், அடக்குமுறை மொழியில் அல்ல. மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை நாங்கள் கண்டிக்கிறோம், அடக்குமுறைகளை நாங்கள் கண்டிக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ஒருமைப்பாட்டை தெரிவித்து சாலிடாரிட்டி மூமெண்ட் போல இங்கே சென்னையில். என் பேர் திவ்யதர்ஷினி. நான் சிபிஐ தென்சென்னையில் கிளை செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு வந்து பாலநிலையத்தில் பார்த்திங்கன்னா சிஜேபி கட்சியிலேருந்து நம்மளுடைய மாணவர்கள் தோழர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஸ்லோகனியரிங் மூவ்மெண்ட் அப்படின்னு 24 hours எவ்ரிடே வந்து ஸ்லோகன்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி மாணவர்கள் ஒன்றா உட்காந்து இந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறது, கற்றுக்கிறது, பேசுகிறது அப்படிங்கிற ஒரு இயக்கமாக கொண்டு போயிட்டுருக்கோம். நீட் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு முறைகேடாக இருக்குது. எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யார் வேணால் எப்படி வேணால் பார்த்து வேணால் எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்குது. நீட்டை எதிர்த்து ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். அதனால் நீட்டை வந்து கண்டிப்பாக ரத்து செய்யணும் பாஜக அரசு. அதுக்காக தான் நாங்கள் மெயினாக போராடுறோம். அப்புறம் சோனம் வாங்சுக்கை நீங்கள் விடுதலை பண்ணணும். இறந்து போன குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவியிலேருந்து விலகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போது பஞ்சாப்லேருந்து விவசாயிகள்லாம் போகிறாங்க. இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலை எதிர்த்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் வந்து போராட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் எழுச்சிகள் வர இடத்துல குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தைக்கு கூட வராத அரசு நேரடியாக இந்த பாசிச அரசு வந்து வன்முறையில் தான் இறங்குது. அதை எதிர்த்து தான் இன்றைக்கி நம்ம இங்கே பாலநிலையத்தில் வந்து இந்த நான் ஸ்டாப் ஸ்லோகனியரிங்க பண்ணிகிட்ருக்கோம். இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நல்லது செய்யணும்னு நினச்சாலும் நல்லது செய்யவே பிரிஞ்சு இருக்கும். நான் இந்த குழு, நான் இந்த ஜென்சி அப்படின்ட்டு நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனை என்பது இந்த பிரிவுகள்லாம் தாண்டி எவ்வளோதான் நம்மளுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் எதனா இருந்தாலும் இது எல்லாரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 21 நாளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த சிஜேபிக்கு ஆதரவாக களத்தில் வந்துருக்கிறாங்க. அதில் சோனம் வாங்சுங்கன்ற ஒரு கல்வியாளர், அவர் வந்து தொடர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் நீட் தேர்வுனால் எந்த ஒரு மாணவரும் இளைஞர்களுடைய உயிரும் பறி போகணுன்றதுக்காக டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய சோனம் வாங்சுக்கை அடாவடித்தனமாக கடத்திட்டு போயிருக்குது டெல்லி காவல்துறை பாஜகவினுடைய ஆதரவோடு. அப்போது இத்தகைய செயல்பாடு இந்திய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்குது. டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தரில் நடந்த பிரச்சனை நார்த் இந்தியாவோட மரீனா மூமெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு தொடங்கி வச்ச அந்த ஸ்பார்க்கை வந்து இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் பற்றி கொண்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக சாதாரண மாணவர்கள், ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து சாதாரண பீப்புள் வந்திருக்கிறாங்க. அந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு நிறைய யூத் கலந்துட்டுருக்காங்க. 4 லட்சத்துக்கிட்ட வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அரசு எப்படி தண்டிச்சிருக்கு அப்படின்னா, லத்தியில் வந்து நெய்யில் வச்சு அடிக்கிறது, பெண்களை வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி நேரடியாக வன்முறையில் இறங்கி பேசக்கூட வந்து மறுத்துருக்குறாங்க. பேசின அபிஜித் திப்கேட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. சொந்த நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் தன்னுடைய கல்வி முறையை பாதுகாக்கணும். நீட் தேர்வு எங்களை தகுதிப்படுத்துறதுக்கு அந்த தேர்வு யார், நீட் தேர்வுனால மாணவர்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஜனநாயக முறையில் அந்த இடத்துல 1000 பேர், 1,00,000 பேர் மாணவர்கள் கூடினாலும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தான் அந்த போராட்டத்தை இளைஞர்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய காவல்துறையை ஏவி விட்டு ஜனநாயக முறையில் போராடின இளைஞர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க.
டெல்லியில் நடைபெறுகிற மாணவர்களின் போராட்டம் கோரிக்கை தான். அது கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் கோரிக்கையில் மிக நியாயமாக இருக்கிறது. அரசு அதை தீர்வு மொழியில் தான் தீர்க்க வேண்டும், அடக்குமுறை மொழியில் அல்ல. தண்ணீர் பீச்சுவதாலோ, தடியடி நடத்துவதாலோ, துணை இராணுவத்தை இறக்கி மிரட்டுவதாலோ ஜனநாயகம் தான் வலுவிழக்கும், சட்டத்தின் ஆட்சி முறை தான் நெருக்கடிக்குள்ளாகும். அதற்கு மாறாக மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை நாங்கள் கண்டிக்கிறோம், அடக்குமுறைகளை நாங்கள் கண்டிக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ஒருமைப்பாட்டை தெரிவித்து சாலிடாரிட்டி மூமெண்ட் போல இங்கே சென்னையில் பாலநிலத்தில் வாயிலில் நடத்துகிறார்கள். அனைவரும் மாணவர்கள் தான். அறவழியில், எந்த வன்முறைக்கும் இடமில்லாத அறவழியில் டெல்லியிலும் போராட்டம் நடைபெறுகிறது. அதற்கான ஆதரவு போராட்டம் சென்னையிலும் நடைபெறுகிறது. இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. உரிய அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வழிமொழிகிறது, அழுத்தம் தருகிறது. சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான செலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் அவங்க கட்சி வளர மீட்டிங் போட்டு புஷி ஆனந்த் சொல்கிறதா நியூஸ் சேனல்லாம் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்குது, இவ்வளோ மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இது, பேரழிவுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசாமல், இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே அறிக்கை விடாமல், ஒன்றுமே கண்டனம் பண்ணாமல், நீங்கள் வந்து சிஎம்மாக இருந்து நான் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே. அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, ஆனால் கொள்கை எதிரியை வந்து எதிர்க்கவே மாட்டுறாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் மக்களோட பிரச்சனைகள் வரும்போது எதுக்காகவுமே குரல் கொடுக்காம வந்து நிற்காம கூட வந்து பேசாமல் கூட இருக்கிறாங்க. ட்விட்டரில் ட்வீட் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாறாது. அதாவது இது வந்து ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். மக்கள் வந்து ஒன்றிணையும் போது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றிணைகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த தொடக்க புள்ளி தான் இந்த எக்ஸாம் இஷ்யூ. இப்போ நீட் மட்டும் இதில் இல்லை, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில், பீகாரில் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்சுருக்க மாதிரி அவங்களோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் தான் லீக் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அலோகேஷன் போடாமல் இருக்கிறது. பாஸ் பண்ணி இருப்பாங்க, ஆனால் பல வருஷமாக அலோகேட் பண்ணாமல் இருக்கிற விஷயம் வந்து, அதாவது நார்த் இந்தியா முழுக்க பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு அதுக்கான ஒரு எதிர்ப்பு பெருசாக வரல. நார்த் இந்தியாவில் வந்திருக்கு அந்த எதிர்ப்பு. அப்போ அந்த ஸ்டார்டிங் புள்ளி வந்து என்னவா இருக்குன்னா, அவர் வந்து பதவி முதல்ல அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இதை எப்படி அடுத்து கொண்டு போகிறது, மாணவர்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அரசியல் படுத்தினா தான் புரிய வைக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு அமைப்புன்னு இல்லாமல் இது எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு முயற்சி, மனிதர்களாக சேர வேண்டிய ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய பேர் வந்து இந்த கட்சி பண்ணுறாங்களா, அந்த கட்சி பண்ணுறாங்களா, இந்த கட்சி பண்ணால் நான் வரல, எனக்கு பொலிட்டிக்கலாக அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, வருவோம் எல்லாரும் அந்த ரியல் பாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்றது இங்கே வந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ நோ ஒன் இஸ் apolitical. We are living a life where we all are living in our life are political.